எல்லாருக்கும் வணக்கம். விக்ரமாதித்யன் கதைகளில் வர வேதாளம் எப்படி வேதாளமாக சாபம் பெற்றாங்கன்னு பார்த்தோம். அந்த சாபத்துலேருந்து வெளில வராங்களான்னு பார்க்க போகிறோம். ஒரு கொடூர சாமியார் உலகத்தை ஆள ஆசைப்பட்டான். அதற்கு காளிதேவி கேட்ட பலி 1000 அரசர்களோட தலை. ஏற்கனவே 999 அரசர்களோட ஏமாற்றி அவங்களோட தலையை வெட்டினான். அந்த பாவி கடைசி பலி தான் விக்ரமாதித்யன். காளி கோயிலுக்கு வந்தால் அவங்க நாடு செழிப்பாக இருக்கும்னு போய் சொல்லி விக்ரமாதித்யனை கூப்பிட்டான். அங்கே அவனுக்கு காத்திருந்தது மரணக்குழி மட்டும் இல்லை, ஒரு ஆச்சரியம். வீணை வாய்ச்ச பெண் மூலியமாக எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டாரு விக்ரமாதித்யன். சாபம் நீங்கணும்னா வேதாளத்தை சாமியார் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு சொன்னாங்க. வேதாளம் விக்ரமாதித்யன் கூட வரத்துக்கு 2 நிபந்தனைகள் வச்சுச்சு. ஒன்று, நான் கதை சொல்லி உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். கேள்விக்கு பதில் தெரிஞ்சும் பதில் சொல்லாமல் இருந்தேன்னா உன் தலை வெடிச்சிரும். அப்படி பதில் சொல்லி நீ என்கிட்ட பேசிட்டேன்னா திரும்பவும் நான் மரத்துக்கு போயிடுவேன்னு சொன்னிச்சு. 24 முறையும் வேதாளம் கதை சொல்லி கேள்வி கேட்டுச்சு. 24 முறையும் விக்ரமாதித்யன் பதிலை சொல்லி கோட்டை விட்டார். 25வது முறை நடந்தது தான் வரலாறு. வேதாளம் கதை சொல்லியும் பதில் தெரிஞ்சும் விக்ரமாதித்யன் ஊமை மாதிரி நடித்தாங்க. கோயிலுக்கும் வந்தாங்க. சிவன் வேதாளத்துக்கு கொடுத்த சாபமும் நீங்கினுச்சு. வேதாளம் சுயரூபம் பெற்றார். சாமியாரோட சதித்திட்டம் அம்பலமானுச்சு. எந்த வாளால் விக்ரமாதித்யனை கொல்லணும்னு நினச்சாரோ அதே வாளால் விக்ரமாதித்யன் சாமியாரை கொன்னான். காளிதேவி மகிழ்ச்சியானா. உனக்கு என்ன வர வேணும்னு விக்ரமாதித்யன்கிட்ட கேட்டா. கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாத விக்ரமாதித்யன் இறந்து போன 999 அரசர்களையும் உயிரோட வரணும்னு கேட்டாங்க. இதுதான் ராஜ தர்மம். விக்ரமாதித்யனுக்கும் வேதாளத்துக்கும் இடையில நடந்த சுவாரஸ்யமான கேள்வி பதில்களை அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். நன்றி.